இந்த நவீன காலத்தில் வந்து என்ன தொழிலில் மெஷின் இல்லை. மாட்டில் பால் கறக்கிற தொடங்கி கச்சான் போடுறதுலேருந்து கச்சான் உடைக்கிறதுலேருந்து வயல் வேலையிலேருந்து எல்லாத்துலேயுமே மிஷினரி தான் நடக்குது. இந்த மிஷினை மறைக்கிறேன்னு சொல்கிற ஆக்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் சும்மா நடந்து காட்டுங்க. இழுக்க வேணாம், சும்மா நடந்து பாருங்க. வலை இழுக்க தேவையில்லை, இங்கே இருந்தாங்க மட்டும் நடந்து பாருங்க. வயல் விதைச்சதுக்கு பிறகு உடனே வெட்டு மிஷினை விட்டுட்டு உடனே போய் அறிவை வெட்டன்னு சொன்னால் மனித வலுவால் வெட்ட முடியுமா? அதே மாதிரி தான் இந்த தொழிலுக்கு வந்து கால அறை ஒன்று எங்களுக்கு தந்திருக்கணும். உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியிலே வந்து இலங்கையில் வந்து இப்போது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் அதை வந்து பெரிதளவிலே ஊடகங்கள் பேசவில்லை. அது பற்றித்தான் வந்து இன்றைய தினம் நான் பார்க்க இருக்கின்றேன். அதாவது வந்து இலங்கையில் வந்து இப்போது ஒரு கட்டளை ஒன்று வந்திருக்கிறது. என்னென்னு சொல்லி பார்த்தா, மீனவ தொழிலிலே உழவு இயந்திரத்தை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இதற்கு எதிர்வினையாக மக்கள் பல இடங்களிலே போராட்டங்களை நடத்த தொடங்கி இருக்கின்றார்கள். அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக உழவு இயந்திரம் மூலமாகத்தான் கடலிலே வலை விட்டு அதனை வெளியே எடுத்து அந்த தொழிலை அந்த மக்கள் செய்து வருகின்றார்கள். ஆனால் இப்போது திடீரென இந்த உழவு இயந்திரத்தை இந்த தொழிலிலே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு இது பற்றிய பேச்சுக்கள் இடம்பெற்றிருந்தாலும் இப்போது தை மாதத்தில் இருந்து தான் வந்து இது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இதால் வந்து என்ன பாதிப்பு இருக்க போகிறது? உழவு இயந்திரம் இருந்தால் என்ன, இல்லாட்டிக்கு என்ன, அதை வைத்து அது இல்லாட்டிக்கும் பரவாயில்ல, நீங்கள் அந்த தொழிலை செய்யலாம் தானே என்று சொல்லி வேறு சிலர் வந்து விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையான விஷயம் என்ன? அந்த உழவு இயந்திரத்தை நிப்பாற்றுவதால் என்ன பிரச்சனை இருக்கிறது, அதற்கு பின்னால் இருக்கிற பொருளாதார இழப்புகள் என்ன என்று சொல்லி அந்த இடத்துக்கு போய் அவங்ககிட்ட கேட்டால் தான் வந்து தெரியும். சும்மா இங்கே இருந்து கொண்டு யாராலையும் கருத்து சொல்ல முடியாது. ஏற்கனவே இந்திய மீனவர் பிரச்சனை வந்து மிக பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதற்கு தீர்வு வழங்கப்படவில்லை. ஒவ்வொரு நாளும் வந்து இந்திய மீனவர்கள் பெரிய பெரிய கப்பலிலே வந்து இழுவைமடி படகுகளை போட்டு வந்து இலங்கையுடைய அனைத்து வளங்களையும் வந்து அழித்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நிப்பாட்டுவதற்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் பெரிதளவில் எடுக்கவில்லை. அது வந்து ஒரு ராஜதந்திர ஒரு விடயமாக பார்க்கப்பட்டுள்ள நேரத்தில் இப்போது வந்து மீனவர்களை பெரிதளவில் பாதிக்கிற ஒரு விஷயமா இந்த உழவு இயந்திரத்தை தடை செய்திருக்கின்றார்கள். உழவு இயந்திரம் தடை செய்தா என்ன, அது கையால் இழுக்கலாம் தானே என்று சொல்லி பல பேர் குறிப்பிடுகிறார்கள். இந்த தலைமுறையில் இருக்கிற மீனவ குடும்பங்கள் இளைஞர்கள் வந்து இப்போது அதற்கு பழக்கப்படவில்லை. ஏனென்றால் ஒரு 15 வருஷமா இந்த உழவு இயந்திரத்தை கொண்டுதான் வந்து அவர்கள் அந்த தொழிலை செய்து வந்ததால கையால் வலை இழுக்கிறதுக்கு வந்து அவங்க பழக இல்லை. இதை வந்து அவங்களுக்கு பழக்கி அவங்க இழுக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமோ அல்லது 2 வருஷமோ செல்லும். அதுக்கிடையில் எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி இதை வந்து தடை செய்தது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றமாக வந்து அந்த மக்களால் பார்க்கப்படுகிறது. அந்த மக்கள் வந்து தங்களுடைய கருத்தை மிகவும் நேர்மையான முறையிலே சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது ஒரு வயலை எடுத்துக்கொண்டால் வயலிலே வந்து இப்போது அனைவரும் வேளாண்மை செய்திருக்கின்றார்கள். நீங்கள் திடீரென வெட்டு மிஷினால் வெட்டக்கூடாது, கையால் தான் வெட்டணும் என்று சொன்னால் யாரால் போய் வெட்ட முடியும்? எத்தனை பேருக்கு இங்கே தாக்கத்தை பிடிக்க தெரியும்? இதை வந்து சிந்திக்கூடும். நிச்சயமாக இந்த விஷயம் வந்து போய் கேட்டால் எல்லாருக்குமே விளங்கும். இதில் உள்ள பிரச்சனை எல்லாருக்குமே விளங்கும். இப்போது வந்து அந்த மக்களுடைய கருத்தை நீங்கள் போய் கேட்டுட்டு வாங்கோ. அதுக்கு பிறகு வந்து நான் தொடர்ச்சியாக கதைக்கிறேன். நான் அளம்பில் பிரதேசத்தில் இருந்து கதைக்கிறேன். நான் கரவலியோடு சேர்ந்த ஒரு சம்மாட்டி ஒரு ஆள். இந்த தொழிலை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷமாக இந்த கரவலை தொழிலில் நான் ஈடுபட்டு வருகிறேன். அதே சமயத்தில் வந்து இந்த அளம்பில் பிரதேசத்தில் வந்து சரியாக 91ஆம் ஆண்டு இந்த கரவலை தொழிலை நான் மேற்கொண்டிருந்தேன். நான் அதில் என்னோட தொழிலாளிகள் வந்து ஒரு 30-35 பேர் ஒரு வலையில் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்தவியல். இப்போ தற்சமயம் எங்களோட அளம்பில் வந்து ஒரு 8 வருஷத்துக்குள்ளான் இந்த டிராக்டர் இயந்திரம் வந்து வரவழிக்கிட்டது சரியாக ஒரு 8 வருஷம் இருக்கும். ஆனால் அந்த 8 வருஷம் வந்த டிராக்டரை நாங்கள் இங்கே இருந்து வரவழைக்க 13 சம்மாட்டிமார் சைன் வச்சு நாங்கள் நீரியல் துறை கச்சேரிக்கு அவைகளை போல் ஆக்கள்கிட்ட நாங்கள் கொடுத்துருந்த நாங்கள் வந்து இந்த டிராக்டர் வந்து எங்களுக்கு வேண்டாம், எங்களோட பகுதிகளுக்கு வேண்டாம். ஏனென்றால் ஒரு பின்னடைவில் ஒரு காலப்பகுதிகளுக்கு போனதுக்கு பின்னர் இதால் அழிவுகள் வருதுன்ற சொல்லி இந்த டிராக்டர்களை மறைக்கிறதால நாங்கள் சில வேளையில் சரியாக பாதிக்கப்பட்டுருவோம் என்று நாங்கள் ஒட்டுமொத்தமாகவே தொழிலாளர்களும் சேர்ந்து சம்மாட்டிமாரும் எங்களுக்கு இந்த தொழிலை வேண்டாம், இந்த டிராக்டர் எங்களுக்கு இயந்திரம் வேண்டாம் என்று நாங்கள் ஒரு டைமில் வந்து நாங்கள் இதை மறுத்தினாங்கள். ஆனால் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து இந்த டிராக்டரை ஒரு சிலர் கொன்றதுக்குள்ளே நாங்கள் போய் அதுக்குரிய அதிகாரிகள்கிட்ட நாங்கள் போய் கேட்டிருந்த நாங்கள் இந்த மிஷின் வந்து இப்படி விடுறதுக்கு அனுமதி இருக்கான்னு சொல்லி அவைகள் சொல்லிச்சினோம். உண்மையில் இந்த மிஷினை வந்து அங்கே இருந்த அனுமதியோடாமல் வரையினோம். ஆனால் இப்போ தற்சமயம் வந்து
எதிர்பாராத டைமில் நாங்கள் வந்து சரியான இழப்புகளை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். நாங்கள் தொழிலாளர்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்பை கொடுக்குறதுக்காக நாங்கள் கூடுதலான சம்பளத்தை கொடுத்து அட்வான்ஸுகளை கொடுத்து தான் நாங்கள் இந்த தொழிலை மேற்கொள்கிறோம். நாங்கள் லீசிங் அடிப்படையில் நாங்கள் இந்த டிராக்டர்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதை விட நாங்கள் நகைகளை அடைய வச்சிருக்கிறோம். லோன் அடிப்படையில் லோனுகளை அரசாங்க இதுகளில் என்ன பேங்குகளில் எடுத்திருக்கிறோம். அதை விட வந்து மீனுக்கு கூட நாங்கள் முதலாளி மேலிட்ட காசு எடுத்திருக்கிறோம். கொழும்பில் கூட நாங்கள் மீனுக்கு காசு எடுத்திருக்கிறோம். உள்ளூருக்குள்ளேயும் காசு எடுத்திருக்கிறோம். திடீரென்று இப்போ போன வருஷம் வந்து இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இந்த டிராக்டர்களை மறைக்கிறதுக்கண்டு ஒரு சிலர் என்று சொல்லக்குள்ளே வந்து குறிப்பாக நாங்கள் பேர் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. அவைகள் பெறாமத்தன்மை என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் நிச்சயமாக இந்த கடலில் வந்து எங்களோட கடலில் வந்து எத்தனையோ தடை செய்த தொழில்கள் எல்லாம் மேற்கொள்ளப்படுது. ஆனால் சம்மாட்டி மாற்றிய தொழில் தான் முக்கியமானது. இப்போ பரவலான கதை டிராக்டரை பற்றி தான் காய்ச்சி கொண்டிருக்கணும். இப்படி டிராக்டரை மறிக்கணும், டிராக்டரை மறிச்சா தான் மற்ற நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளலாம்னு சொல்லிடும். அதெல்லாம் அப்பட்டமான பொய் என்று தான் நான் சொல்லுவேன். உண்மையில் நாங்கள் அந்த நேரம் விரும்பின மாதிரியே எங்கள் இடத்துக்கு இவியல் விடாமல் விட்டிருந்தால் இன்றைக்கு நாங்கள் இந்த நிலைக்கு, இந்த கீழ்த்தரமான நிலைக்கு நாங்கள் போக வேண்டிய தேவை இல்லை. ஒரு நேரம் நாங்கள் அந்த காலப்பகுதிக்கு யுத்த காலப்பகுதிக்குள்ளே வந்து கடலில் வந்து எந்த ஒரு வள்ளங்களும் இங்கே பெரிய இன்ஜின்கள் போட்டு ஓடின வரலாறுகள் இல்லை. அப்போ நாங்கள் குறிப்பிட்ட ஒரு 100-150 மீட்டர் தூரத்துக்குள்ளே கூட நாங்கள் அந்த பாறைகளை நாங்கள் பிடிச்சிருக்கிறோம். மனித வலுவெல்லாம் பிடிச்சிருக்கிறோம். எங்களால் ஏலும். ஆனால் உண்மையில் இப்போ நடக்கிற பிரச்சனைகளை ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள ஒரு கொஞ்சம் வேண்டான யோசிக்கணும். இப்போ வயலை எடுத்து பார்த்தா வயல் வந்து விதைச்சிருக்கிறாங்க. இப்போ வயல் விதைச்சதுக்கு பிறகு உடனே வெட்டு மிஷினை விட்டுட்டு உடனே போய் அறிவை வெட்டன்னு சொன்னால் மனித வலுவால் வெட்ட முடியுமா? அதே மாதிரி தான் இந்த தொழிலுக்கு வந்து காலேறை ஒன்று எங்களுக்கு தந்திருக்கணும். நிச்சயமாக நாங்கள் பட்ட கஷ்ட துன்பங்களை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தடை செய்யணும் என்று சொல்கிற எவருமே எங்களுக்கு சாதகமாக எங்களுக்குரிய நஷ்ட ஈடுகளோ அல்லாட்டிக்கு எங்களுக்கு ஒரு மானிய அடிப்படை இல்லாட்டிக்கும் நாங்கள் கடன்பட்டே கண்டான அரசாங்கத்திட்ட இருந்து நிதியை என்னான அவைகளுக்கு வேண்டி கொடுத்து குறுகிய காலத்துக்கு அந்த 2 வருடமோ 3 வருடத்துக்கு ஒரு காசை தந்து திருப்பி அந்த காசை திருப்பி கட்டுங்கன்னு சொன்னால் கூட நிச்சயமாக நாங்கள் அதிலிருந்து மீளலாம். ஆனால் இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கு நாங்கள் மனித வலுவால் இழுக்கணும்னு சொன்னால் டிராக்டரால் பாவித்த எந்த வலையையும் நாங்கள் இடுப்பால் இழுக்க முடியாது. எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும், விளையாட்டுன்னு சொன்னால் உதாரணத்துக்கு ஒரு மரதனோட்ட போட்டியண்டா மரதனோட்ட போட்டிக்கு 10 கிலோமீட்டர் ஓடணுமெண்டா குறைஞ்சது ஒரு கொஞ்சம் காலம் ஒன்றான அந்த ப்ராக்டிஸ் எடுத்தே ஆகணும். அதே மாதிரி இந்த கரவலையம் வந்து திடீரென்று நிப்பாட்டுறதால எங்களோட நின்று முதல் ஏற்கனவே தொழில் செய்த அந்த தொழிலாளிகள் எல்லாரும் வயசு போயிட்டு இப்போ இளம்பொடிகள் வந்து எல்லாருக்கும் தெரியும். அவைகள் வந்து வேறு வேறு சிந்தனைகளில் இருக்கலாம். படித்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அதை விட வந்து வயசு வந்து குறைஞ்ச பொடிகள் இந்த சூட்டுக்குள்ளே வலை இழுக்கிறாத தன்மை ஒன்றில் எங்களுக்கு 1 வருடம் வேண்டான இதை நீடித்து தந்து அதுக்கு பிறகு நீங்கள் கட்டமாக இந்த தொழிலை நீங்கள் மனித வலுவாலாம் போடலாம் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதை வரவேற்போம். ஆனால் என்னை பொறுத்தளவில் என்ற அனுபவம் கொண்ட இந்த கரவலை தொழிலில் வந்து நான் கூட வலை இழுத்த ஒரு சம்மாட்டி தான். சம்மாட்டி என்று விவரம் சொல்ல மாட்டேன். நான் ஒரு தொழிலாளி மாதிரி தான் இன்று வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறேன். எனவே எங்களோட கஷ்டங்களை எல்லாருக்கும் தெரியும், தொழிலாளிகளுக்கும் தெரியும், ஊர் மக்கள் முழு பேருக்கும் தெரியும். இந்த தொழிலாளர் வந்து சம்மாட்டிமார் 2-3 கோடி ரூபா செலவழிச்சிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு மிஷின் ஒரு சம்மாட்டிகிட்ட 4 மிஷின் இருக்கண்டா அதிൻ്റെ பின்பகுதி அந்த வலை இழுக்கிற பீஞ்சு பகுதி வந்து 9 லட்சம். இன்றைக்கு நாங்கள் அந்த வீட்டில் அந்த மிஷினை கொண்டு வச்சா இலங்கை ஃபுல்லாக மறைச்சா நிச்சயமாக அது இரும்புக்கு கூட கொடுக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது. எனவே இந்த தொழிலில் வந்து ஏதோ மனம் இறங்கி அரசாங்கமானது அனுர அரசாங்கம் வந்து ஜனாதிபதி வந்து நல்லாட்சி என்ற ஒரு நிலப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். எனவே அவர் இந்த கஷ்ட துன்பங்களை நிச்சயமாக அவர் உணர்ந்து இந்த தொழிலுக்கு நாங்கள் அவைகளுக்கு ஒரு திடீரென நாங்கள் அந்த இடுப்பால் இழுக்கிறதுக்கு இந்த வெயில்கள் அனர்த்தங்கள் கூடிட்டுது. இயற்கை அனர்த்தங்கள்ண்டா எக்கச்சக்கம். மண்ணை வந்து அரிப்பண்டு சொல்லுகிறார் டிராக்டரில். இந்த முறை நடந்த கடைசி 2025ஆம் ஆண்டு நடந்த அனர்த்தத்தில் எல்லா கரையோரத்திலையும் அரிப்புண்டாயினது. டிராக்டர் ஓடின இடத்துல மட்டுமில்லை, எல்லா இடங்கள்லையும் வெள்ளம் மாறி இருக்குது. எல்லா இடங்கள்லையும் ஊர்களுக்குள்ளே கூட குளங்கள் மாதிரியெல்லாம் கிடக்கு இன்ற வரைக்கும். அப்போ எல்லாரும் வந்து இந்த கரவலை வந்து டிராக்டரால் பாதிப்புன்றதை வந்து சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த தொழிலுக்கு ஒரு காலவாசம் ஒன்று தேவை. அதை விட ஒரு நிதி பற்றாக்குறை. எல்லாரும் நட்டத்தில் இருக்கிறோம். தொழிலாளி வர்க்கம் தொழிலாளிகிட்ட நாங்கள் காசு கொடுத்து 2 வருஷத்துக்கு எக்ரிமெண்ட் எழுதியிருக்கிறோம்னு சொன்னால் டிராக்டரை விட்டுட்டு அவைகளை வந்து இடுப்பால் இழுக்கொண்டு சொன்னால் அவர்களால் இயலாது.
எவ்வளோ பாடுபட்டு நாங்கள் இந்த தொழில் செய்கிறோம்ன்றதுக்கா கொஞ்சம் பாருங்க. சரியா? இப்போ அடிக்கிற 10 மணி அரே தம்பி உங்களோட ஃபோனில் அடிச்சு பாருங்க எத்தனை அடிக்கிற வெயில் அடிக்குதுன்னு சொல்லி. இந்த இடத்துல வந்து இந்த மிஷினை மறைக்கிறேன்னு சொல்கிற ஆக்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் சும்மா நடந்து காட்டுங்க. சும்மா நடந்து பாருங்க. வலை இழுக்க தேவையில்லை. இங்கே இருந்தாங்க மட்டும் நடந்து பாருங்க. எங்களோட வேதனை உங்களுக்கு புரியும். நீங்கள் என்னத்துக்காக மிஷினை நிப்பாடுறீங்கன்றது உங்களோட விளக்கத்தில் இருக்காங்கள சொல்லுங்க. சரியா? எங்களுக்கு இந்த தொழிலை விட வேறு தொழில் இல்லை. நாங்கள் வந்து வட்டிக்கு கொடுத்து போட்டு இல்லை வேறு தொழிலை செய்து கொண்டு மேசி மேலே வெளிநாட்டு கணியை போட்டு அங்கே இந்த அதை செய்து கொண்டு நிற்கிறார்கள் இல்லை. சரியா? நாங்கள் கஷ்டப்பட்டு இதில் நாங்கள் உழைச்சி சாப்பிடணும். சரி நாங்கள் கடலை உழைச்சி தான் சாப்பிடுவோம். கடலை உழைச்சி தான் சாப்பிடணும். எங்களுக்கு பாருங்க இதுலேருந்து இந்த கரை வந்து ஒரு 40 மீட்டர் எவ்வளோ கலக்குதுண்டு. என்ன காரணம்? எங்களுக்கு இந்த இயற்கையோட எங்களோட உடம்பு ஒத்து போதில்லை. இது வந்து சரியான கஷ்டம் வருது இல்லை. வலை ஒட்டிஞ்சு தான் எத்தனை ஒரு ஃபுல்லாக வீடியோ எடுங்க. எத்தனை ஒரு ஆக்கள் நிற்கணும் பாருங்க. வலை இஞ்சி கணக்கெல்லாம் வருது. இந்த வலை எத்தனை மணிக்கு வலை கரையே வர்றது. நாங்கள் என்ன சாப்பிடல காலமே இதை விட்டுட்டு இருந்து சாப்பிடலாமோ? விடிய வளைச்ச வலை எத்தனை மணிக்கு இந்த வலை வந்து எத்தனை மணிக்கு நான் சாப்பிட்றது? குறிப்பாக வந்து நான் இதில் சொல்ல வேண்டி இருக்கு என்னென்னு சொன்னால், நாங்கள் யுத்தம் நடந்த நேரத்தில் வந்து நாங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு போய்க்குள்ள முழு பொருளையும் விட்டுட்டு தான் போனாங்க. கரவலை உபகரணங்கள் முழுக்களையும் பெருமனையாக விட்டுட்டு போய் திருப்பி வந்து நாங்கள் துவங்கைக்கையும் பெரிய ஒரு கஷ்டம். இப்போ நடக்கிற இந்த மறைக்கிற மாதிரி ஒரு நிலப்பாடு தான் எங்களுக்கு ஏற்கனவே நடந்தது. எங்களுக்கு எவருமே உதவி செய்யலை. நாங்கள் எங்களோட நகைகளை கொண்டு அடைய வச்சு தான் நாங்கள் திருப்ப மீளவும் இந்த தொழிலை ஆரம்பிச்சும் அந்த டைமில் எங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து முதல் இருந்த ஜனாதிபதியோ இல்லாட்டி அரசாங்கமோ எங்களுக்கு எந்த ஒரு கொடுப்பனவும் கொடுக்கல. கொடுத்து வேண்டாம் ஒரு 2 பீஸ் பலை மட்டும் தந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். வேறு எந்த ஒரு அழிவும் கிடைக்கல. ஆனால் அதே மாதிரி தான் இதோட 2ஆம் தடவை எங்களுக்கு இப்படி ஒரு நஷ்ட ஈடு கொண்டு வரதாக எங்களுக்கு வருதுன்னு நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 15 வருஷம் ஆச்சு டிராக்டர் வந்து அங்கே ஒரு 16, 17, ஒரு 18 வயசில் ஒரு தொழிலாளி வந்திருக்காருன்னு சொல்லி சொன்னால் அது 15 வருஷமாக இந்த வலை எப்படி இழுக்கிறன்றது அவருக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு படிமானத்துக்கு வந்து தான் வந்து இதுக்கேற்ற மாதிரி பயிற்சிக்கு ஏற்ற மாதிரி வலை இழுக்கிறதுக்கேற்ற மாதிரி வலை இழுக்க பழகணும். 2வது வந்து நாங்கள் இழுக்கைக்குள்ள வந்து இந்த வெயில் பிரச்சனை ஒன்று இருக்குது. அது வந்து எங்களோட உடம்புக்கு ஏற்ற வகையில் ஒத்துக்கொள்ளணும். அது எப்படின்னு சொல்லி சொன்னால் மிஷினில் வந்து இழுக்கைக்கு ஒரு இடத்துல நிற்பம் மண்ணை தட்டி விட்டுட்டு மண்ணில் நின்றா சுடாது. ஆனால் ஆக்கள் இழுக்கைக்குள்ள வந்து அங்கேருந்து இங்கே வரைக்கும் இழுத்துக்கொண்டா வரணும். இப்போ 2 நீர் ஓடும். இங்கே ஒன்று சோழ நீர் ஓடும், பட் வாடகை நீர் ஓடும். 2 நீரோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கால ஒரு 2-3 கிலோமீட்டர், இங்கால 2-3 கிலோமீட்டர் நகரணும். அவ்வளோ பேர் நிறைய வந்து அவ்வளோ வெயிலும் அவ்வளோ சூடும் அவ்வளோத்தையும் அனுபவிக்கணும் தொழிலாளிகள். அப்படி அந்த பக்கம் அந்த பிரச்சனை இருக்க ஒவ்வொரு தொழிலாளியும் வந்து குறிப்பிட்ட அளவு 5 லட்சம் 6 லட்சத்துக்கு மேலே தான் ஒவ்வொரு முதலாளிட்டையும் கடனோடு இருக்கிறாங்க. அப்போ இப்போ ஆள் இழுவைக்கு வந்துட்டேன்னு சொல்லி சொன்னால் இப்போ மிஷினில் செய்யக்கில் வந்து 1ஆம் மாதம் 15ஆம் தேதி தொழில் ஸ்டார்ட் பண்ணுறோம், 12ஆம் மாதம் 15ஆம் தேதி முடிக்கிறோம், மொத்தம் 11 மாதம். ஆனால் ஆள் இழுவைக்கு செய்யக்கில் வந்து 1ஆம் மாதம் ஃபுல்லாக முடியும் மட்டும் 2ஆம் மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கடலிൻ്റെ சூழ்நிலை வந்து ஒத்து தராது, இயற்கை வந்து ஒத்து வராது. 10ஆம் மாதத்தோட முடிச்சுவாங்க. அதில் வந்து தொழிலாளி கிட்டத்தட்ட 3 மாதம் தொழில் இல்லாமல் போகுது பின் மாதத்தில். அப்படி இல்லைன்னு சொல்லி நாங்கள் வேறொரு வேலைக்கு போனால் 2500 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு 1500 ரூபா கொடுத்து கறி வேண்டணும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லாத்துக்கும் மேலால் வந்து இந்த இயற்கை வந்து இப்போ மாறிட்டுது. சுனாமிக்கு முதல் வந்து அப்பா ஒரு ஆளுக்கு போனாருன்னா கரையை ரெண்டு பார்த்து கொண்டு நிற்போம். அப்பா அந்த போட்டில் விலை ஏற்றுறாரு, கரையை வர போகிறாரு. இப்போ எங்களோட ஊரில் ராலண்ட அதே இல்லை, அந்த சேத்து முறையே இல்லை. சுனாமியோட வெயில் வந்து அப்போ ஒரு மாதிரி அடிச்சு இப்போ அகோரமாக அடிக்குது. கரையில் வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கே நிற்கல. அது அப்போ கடலில் விலையை வளைச்சி போட்டு நாங்கள் 12 மணித்தியால் அந்த விலையை இழுத்துக்கிறோண்டாங்க. விடிய 6 மணி பின்ன 6 மணி மட்டும் அந்த எங்களுக்கு ஃபுல்லாக அதில் தான். இப்போ நாங்கள் வந்து மற்ற தொழில்கள் மாதிரி இது ஒன்றும் ஒப்பீஸ் வேலை இல்லை. காலுக்கு நாங்கள் ஷூ அடித்து சொக்ஸ் அடிச்சுன்னா இது எங்களோட கடவுளுக்கு அடுத்தது எங்களோட தொழில். இதில் வந்து நாங்கள் காலில் ஷூவை போட்டுக்கொண்டோ மேசை போட்டுக்கொண்டோ அதில் மிதிக்க மாட்டோம். அது நீங்களே சொன்னால் கூட மிதிக்க மாட்டோம். அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ எங்களுக்கு வந்து ஒத்து வராது. இப்போ இந்த மிஷின்ற காலத்தை வந்து கொஞ்சம் நீடித்து இனி நாங்கள் இன்னொரு வலையை இந்த இழுக்க பழகி இடையிடையே அந்த வலைகளையும் பழச்சி பார்த்தா அப்படி ஒரு எங்களுக்கு ஒரு காலவாசத்தை நீட்டி தருமாறும் அல்லது இந்த மிஷினை வந்தவங்களை ஒரு நிரந்தரமான தொழிலை அமுல்படுத்துறதுக்கு உங்கள்கிட்ட கேட்குறோம். இதான் பிரச்சனை. ஒவ்வொரு தொழிலாளியும் வந்து கேளுங்க. தொழிலாளி இந்த பக்கத்தால் நிறைய பிரச்சனை இருக்குது. முதலாளி வந்து தொழிலை மாற்றி கொண்டு போயிடுவார். எல்லாரும் விரும்பினா செய்யாமல் கூட விடலாம். இப்போ எங்களுக்கு ஒரு வருஷத்தில் அந்த கடன் முடிக்கணும். வேண்ட கடன் முடிஞ்சால் தான்
அடுத்த வருஷத்துக்குரிய நாங்கள் தொழிலை முற்பணமாக வேண்டிக் கொள்ளலாம், எங்களோட வாழ்வாதாரத்தை நகர்த்தலாம், எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகலாம். இப்போ அப்படி இல்லை. அடுத்து நான் அவை வந்து இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஒரு 5 லட்சம் ரூபா வேண்டி இருக்கிறீங்க, 10 லட்சம் ரூபா வேண்டி இருக்கிறீங்கன்னு சொன்னோன்னே உங்களோட பஸ் நிறைய காசு இருக்குண்டா. அப்படி இல்லை. அவங்க என்ன செய்வாங்கண்டா, அவங்க ஒரு முதலாளித்தனம், அவங்க இவ்வளோ மீனை தாரன், இந்த வருஷம் முழுக்க இவ்வளோ மீன் தாரன் ரெண்டு சொல்லி போட்டு அவங்க ஒரு மட்டத்தை வேண்டி கொண்டு அப்போ அங்கே ஒரு கடனை வேண்டுவாங்க. அங்கே ஒரு 1 கோடி ரூபா காசை வேண்டி அதை தான் எங்களுக்கு விற்பனமாக தராங்க. அப்போ அங்கே வந்து அவைன்ற உழைப்பிலையும் வந்து 10% அந்த முதலாளி தான் அனுபவிப்பான். அந்த தொழிலின் 10% வந்து அவன் எடுத்துக்கொள்வான். அப்படி இருக்கக்குள்ள அவங்க அவளை பிரச்சனையும் வச்சுக்கொண்டு இப்போ உள்ள கடன் நிலைமையில் அவங்க வந்து தூக்கு போடுற கட்டத்தில் இருக்கிறாங்க. அப்படியான ஒரு கட்டத்தில் நான் முதலும் ஒரு பேட்டி ஒன்றில் சொல்லியிருந்தேன், நான் தென்னிலங்கை முதலாளிகள் மாதிரி எந்த ஒரு அழிவையும் சந்திக்காமல், எந்த ஒரு பின்னடைவையும் சந்திக்காமல் இல்லை இங்கே வடபகுதியில் உள்ள ஆக்கள் தொடர்ச்சியான யுத்தங்கள், கட்டமான யுத்தங்களுக்குள்ள ஒவ்வொன்றையும் கொடுத்து திரும்ப பூச்சியத்திலேருந்து உருவாகி தான் இப்போ தொழிலில் மட்டுமே அவங்கள முதலீட்டை செய்து அவங்க லாபத்தை பார்க்குற நேரம் திரும்பவும் கொண்டு வந்தவங்களை வந்து பூச்சியத்தில் நீங்கள் விடுற மாதிரி தான் இது விட்டுருக்குது. இது வந்து நீங்கள் வந்து அதிகாரிகள் வந்து பாருங்க, இந்த எங்களோட பிரச்சனையை வந்து வடிவாக பார்த்து நாங்களும் எல்லையை தாண்டி போகிறோம் கூட பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் அப்போ யுத்த கால பகுதியில் இங்கே வந்து மேலாள தொழில் இல்லை. பெரிய ரோலர்கள் வந்து எங்களோட கடலில் நாங்கள் கண்டதே இல்லை. இந்தியன் ரோலர் வந்ததில்லை. தென்னிலங்கை மீனர் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தை மட்டுமே குறி வச்சு வந்து இந்த தொழில் செய்யலை. அப்போ எங்களுக்கு மீன் நல்லா இறங்கி கொண்டு வந்தது, கரையால் தொழில் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ இயற்கை கடல்லையும் பலங்கள் மாறிட்டு இயற்கை இந்த இதெல்லாம் மாறிட்டுது. அப்போ இதுக்கேற்ற மாதிரி தொழிலாளியால் செட்டியான பிரச்சனை இருக்குது, தொழிலாளிக்கு தான் பிரச்சனை இது. அப்போ இதை வந்து நீங்கள் தொழிலாளி என்ற ரீதியில் வந்து ஒவ்வொரு வாடியிலையும் வந்து 30 பேருக்கு மேலே அவங்க வேலைவாய்ப்பு தராங்க. அவங்களோட கடன் சுமைக்கு மத்தியில் எங்களோட குடும்பங்களை வாழ வைக்கிறாங்க. எங்களோட குடும்பங்கள்ன்ற இது வந்து நாங்கள் அவங்கள நம்பி இருக்கிறோம். எங்களோட வாழ்வாதாரம் 100% எங்களோட முதலாளியை நம்பி இருக்குது. முதலாளி கடல் வளத்தை நம்பி இருக்கிறார். அவர் அங்கோட கடன் பட்டு தான் எங்களுக்கு தாரார். அப்போ இப்படி போகக்குள்ள நீங்களும் திடீரென்று செய்யக்குள்ள வந்து எங்களாலையும் அவங்களாலையும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு முயற்சி எடுக்கலாம் இருக்குது. இந்த பாருங்க அண்ணா காட்டுங்கண்ணே, இந்த மிஷினுக்கண்டு உருவாக்கின தொழில் வளங்கள் முழுக்களையும் இப்போ மனித வலுவுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி செய்கிறாங்க. இப்போ அது இவ்வளவும் அழிவு. அப்போ விட்ட அதுக்குரிய மிஷினுக்குரிய முதல் அவ்வளவும் இனி நகர்த்த இல்லாது. இப்போ கடன் பட்டு எடுத்த அந்த பட்டியை பாருங்க, அவர் அந்த கடனில் மொத்த கடனில் ஒரு 3-4 லட்சம் ரூபாய்க்கு இந்த பட்டியை செய்திருப்பார். இதை நீ என்னத்துக்கு பாவிக்கிறது? இதை நீ ஒன்றும் செய்யலாது. அப்போ குறிப்பிட்ட காலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொஞ்சமாக மாற்றி அந்த தொழிலை மாற்றினால் மட்டுமே ஒழிய அவங்களும் வாழலாம், தொழிலாளியை நாங்களும் வாழலாம். இப்போ இந்த நவீன காலத்தில் வந்து என்ன தொழிலில் மெஷின் இல்லை, மாட்டில் பால் கறக்கிற தொடங்கி கச்சான் போடுறது, கச்சான் உடைக்கிறது வந்து வயல் வேலையிலேருந்து எல்லாத்துலேயுமே மிஷினரி தான் நடக்குது. இப்போ குறிப்பிட்ட எங்களோட தொழிலை மட்டும் ஏன் எங்களோட வாழ்வாதாரத்தில் குறி வைக்கிறீங்க? திரும்ப நாங்கள் கேட்குறோம், கொஞ்சமாக மாற்றுங்க, இல்லை இருக்க வடிவாக எங்களுக்கு இருக்க கிளிய வண்டி தாங்கண்டு எங்களோட வாழ்வாதாரத்தில் மட்டும் கை வச்சு இந்த தொழிலாளிகளை பழிவன்ற மாதிரி இயற்கை நிறுத்தம் இல்லாமல் யுத்தம் இல்லாமல் வடபகுதி சந்திக்கிற மிகப்பெரிய பேரழிவு என்று சொல்லி சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவாக தான் இருக்கும். அப்படி ஒரு கட்டத்தில் எங்களோட மீனவ சமுதாயம் இருக்குது. அவர்கள் வந்து முழுமையாக நாங்கள் உழவு இயந்திரத்தில் எழுப்போம் அப்படின்னு சொல்லலை. இதுக்கு பழக்கப்படுறதுக்கு எங்களுக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ தாங்க வந்து ஒரு காலத்தை தான் அவர்கள் கேட்கின்றார்கள். ஒரு கோத்தாபய அரசாங்கத்தில் வந்து திடீரென்று விவசாயத்துக்கு இரசாயன பசலையை விட்டுட்டு செயற்கை முறையான பசலையை விட்டுட்டு இந்த இயற்கை முறையான பசலையை போட சொன்னால் எப்படியான ஒரு பிரச்சனை வந்ததோ அதை மாதிரி தான் வந்து இப்போது உழவு இயந்திரத்தை நிப்பாட்டுறதுக்கே பெறும். என்னென்னு சொன்னால் அதுக்குரிய காலத்தை வந்து அவர்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அந்த மக்கள் அதுக்கு பழக்கப்படுவார்கள். இப்போ வந்து நிற்கிற மாதிரி எல்லாருமே வந்து இந்த மீனவ தொழிலை செய்ய இல்லை. ஏண்டா ஒரு மீனவ குடும்பத்தில் வந்து இருக்கிற வந்து எல்லாருமே இந்த தொழிலை செய்யலை, எல்லாருமே வேறு தொழில் வேறு சிந்தனைன்னு சொல்லி போட்டாங்க. இப்போ வந்து அந்த வலையை இழுக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும்? கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே வந்து அந்த வலையை கொண்டு வரக்கு வேணும். முதல் மாதிரி இலங்கையின் கடற்பகுதியின் கரையிலேயே மீன் பிடிக்கலாது, பல தொலைவுக்கு போய் தான் மீன் பிடிக்க வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு ஆய்வு செய்து அந்த மக்களுக்கு ஒரு ஒழுங்கான தீர்வு கிடைக்க வேண்டும். நிச்சயமாக அவர்கள் இந்த உளவு இயந்திரத்தை தான் பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்கல. அவர்களுடைய அந்த கோரிக்கையில் உண்மையாக ஒரு நியாயம் இருக்குது. இதை பார்க்கின்ற அதிகாரிகள் நிச்சயமாக நீங்கள் இது பற்றி ஆராய்ந்து ஒரு தீர்க்கமான முடிவை அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.